டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். சென்னை தலைமை செயலக வளாகத்தில் அமைச்சர் மு. சாமிநாதன் தலைமையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். சென்னை தலைமை செயலக வளாகத்தில் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்திற்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்திற்குமான இடையே ஏற்பட்டுள்ள இணக்க பற்றாக்குறையை சரி செய்யக்கூடிய ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டமானது அமைச்சர் மு. சுவாமிநாதன் தலைமையில் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கடந்த 50 ஆண்டுகளாகவே தமிழ் திரைப்படம் சார்பாக தயாரிக்கக்கூடிய அனைத்து திரைப்படங்களுக்கும் பெப்சியில் இருந்துதான் ஆட்களை தேர்வு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது போடப்பட்டது. இந்த நிலையில்தான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து பெப்சி வெளியேறி நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்திடம் இணைந்தது. இதனால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினர் புதிதாக ஒரு தொழிலாளர் சம்மேளனத்தை தொடங்கினர். இதனால இரு தரப்புக்கும் இடையே மாறி மாறி மோதல் போக்கு நிலவி வந்த நிலையில தான் தற்பொழுது இது தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது அமைச்சர் மு. சுவாமிநாதன் தலைமையில் தற்பொழுது சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக அதனுடைய தலைவர் நாசர் மற்றும் துணைத் தலைவர்கள் பூச்சி முருகன் மற்றும் கருணாஸ் உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாகவே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சி யூனியனுக்கும் இடைபெற்றிருந்த அந்த மோதல் போக்கு தொடர்பாக தற்பொழுது அமைச்சர் மு. சுவாமிநாதன் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. தென்னிந்திய நடிகர் சங்கமும் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.